Tamil Stories. விஜயநகரம் செல்வமும் வீரமும் நிறைந்த ஒரு மாபெரும் ராஜ்யம். அந்த விஜயநகரத்துக்கு அருகே இருந்தது ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த ஊர் முழுக்க பசுமையான வயல்கள், தென்றல் காற்று, பறவைகளின் இனிய சத்தம். அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் விவசாயம் செய்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த கிராமத்துலதான் ராமையா அப்படின்னு ஒருத்தர் பெரிய மாம்பழ தோட்டம் வச்சிருந்தார். ராமையாவோட தோட்டத்துல இருந்த மாம்பழங்கள் ரொம்ப ருசியானது. அதனால பக்கத்து ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா ஐயோ, தினமும் இரவுல யாரோ மாம்பழம் திருடிட்டு போறாங்க. நேத்து கூட நிறைய பழம் காணாம போச்சு. இப்படி போனா எனக்கு பெரிய நஷ்டமாகிடும். பல நாட்களாக திருடன் யார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் ராமையா நேராக தெனாலிராமனை சந்திக்க வந்தார். தெனாலிராமா, என்னால இந்த நஷ்டத்தை தாங்க முடியல. யாரோ தினமும் இரவுல தோட்டத்துக்குள்ள வந்து மாம்பழம் திருடிட்டு போறாங்க. சரி ராமையா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இரவு நானே உங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்த்துக்கிறேன். அந்த இரவு தெனாலிராமன் தோட்டத்துக்குள் சென்று சில மாம்பழங்களின் காம்புகளில் கருப்பு சாயத்தை தடவினார். இதால என்ன ஆகும் தெனாலிராமா? நாளைக்கு காலை திருடன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நள்ளிரவு ஒருவன் சுவரை தாண்டி தோட்டத்துக்குள் வந்தான். இன்றைக்கு நல்ல மாம்பழம் கிடைக்குது போல. அவன் வேகமாக மாம்பழங்களை பறித்தான். அவனுக்கே தெரியாமல் கருப்பு சாயம் அவன் கைகளில் ஒட்டிக்கொண்டது. மறுநாள் காலை தெனாலிராமன் எல்லா ஊர்க்காரர்களையும் கூப்பிட்டார். எல்லாரும் கைய காட்டுங்க. அனைவரும் கையை காட்டினார்கள். ஆனா முருகன் மட்டும் கையை பின்னால மறைத்துக்கிட்டிருந்தான். முருகா, உன் கைய காட்டு. முருகன் மெதுவாக கையை நீட்டினான். அவன் கையில் கருப்பு சாயம் இருந்தது. அப்படின்னா நீதான் திருடனா? மன்னிச்சிருங்க. முதல்ல ஒரு நாள் பசிக்காக 2 மாம்பழம் மட்டும் எடுத்தேன். யாருக்கும் தெரியலன்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளவு நாளா ஆன நஷ்டத்துக்கான பணத்தை கொடுத்துடு. அதுக்கப்புறம் உன்னை மன்னிச்சிடுறேன். சரி, கண்டிப்பா கொடுக்கிறேன். தவறு செய்தவன் ஏதாவது ஒரு தடம் விட்டுத்தான் மாட்டிக்குவான். சின்ன தவறுன்னு நினைச்சு ஆரம்பிக்கிற விஷயம் ஒரு நாள் பெரிய பழக்கமாயிடும். அதனால ஆரம்பத்திலேயே தவறை நிறுத்தணும். புத்திசாலித்தனத்தாலும் நல்ல மனசாலும் தெனாலிராமன் மீண்டும் ஒரு பிரச்சனையை அமைதியாக தீர்த்தார்.